ஓகே, பவர் பிஐ அப்படின்ற ஒரு டூல் டேட்டா விஷுவலைசேஷன் பண்ணுறதுக்கு உதவுற ஒரு முக்கியமான டூல், மார்க்கெட் லீடர்னு சொல்லலாம். ஸோ பேசிக்கலி அந்த பவர் பிஐ பற்றின ஒரு சில டியூட்டோரியல் நான் பண்ணியிருக்கேன், சேனலில் இருக்க நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போது இன்றைக்கி டேட்டாவை கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த டேட்டாவை வச்சு நம்ம டேஷ்போர்டை க்ரியேட் பண்ணுவோம். அப்படி பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது சம்டைம் அந்த டேட்டா சரியாக லோட் ஆகலை, டேட்டாவில் ப்ராப்ளம், டேட்டாவே காணுன்ற மாதிரி சம்டைம் எரர் வரும். அது எப்படி குயிக்காக ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றத இந்த குட்டி டுட்டோரியலில் பார்க்க போகிறோம். முதல்ல டேட்டாவை கனெக்ட் பண்ணணும் இல்லையா, அதுலேருந்தே ஆரம்பிப்போம். யூஸ்வலாக நம்ம எக்ஸல் டேட்டா பேஸ் வச்சுருக்கோம், எக்ஸல் டேட்டா வச்சுருக்கோம், சிஎஸ்வி ஃபைலாவோ ஆர் எக்ஸல் டம்பாவோ ஆர் ஏதாவது ஒரு ஃபார்மேட்டில் வச்சுருக்கோம்னா இந்த இடத்துல கெட் டேட்டா போய்ட்டு நம்ம ப்ராப்பரான சோர்ஸை, எந்த டேட்டா டைப்பில் உங்கள் சோர்ஸ் இருக்குன்றதை செலக்ட் பண்ணி அதை நீங்கள் லோட் பண்ணுவீங்க. என்கிட்ட எக்ஸல் ஃபைலாக இருக்குது, அதை கிளிக் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் டேட்டா வச்சுருக்க இடத்த நான் காமிக்கிறேன். எஸ், இந்த இடத்துல நான் டேட்டா வச்சுருக்கேன். இந்த லிங்க்கை காப்பி பண்ணி இந்த இடத்துல நேவிகேட் பண்ணி கூட போகலாம். பட் நான் இந்த லிங்க்கை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி என்டர் பண்ணும்போது இந்த இடத்துல அந்த ஃபைல் இருக்குது. பட் அது சிஎஸ்வி ஃபைலுன்றதுனால அது வரல, பட் இப்போ வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, Q1, Q2, Q3, Q4ல் Q1 நான் முதல்ல ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஒரு டேட்டாவை ஒரு எக்ஸல் ஃபைலை சிஎஸ்வி ஃபைலை இம்போர்ட் பண்ணுறேன். இதெல்லாம் நார்மல் ப்ராசஸ் தான் இல்லையா. இது ஒரு சிஎஸ்சி ஃபைல்ன்ற இது புரிஞ்சுக்கிடுது. அதுக்கப்புறம் லோடு பண்ணால் டேரெக்டாக லோடு ஆகிடும், இல்லை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி நீங்கள் லோடு பண்ணலாம், வேலையை ஆரம்பிக்கலாம். நான் டேரெக்டாக லோடு பண்ணி அடுத்த லெவலுக்கு போகிறேன். ஸோ பேசிக்லி இங்கே நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம் என்னென்னா, லோடு பண்ணி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது டேட்டா எரர் அடிக்குது, டேட்டா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும் பொழுது அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பார்த்தீங்களா, நான் ஆட் பண்ண அந்த ஒரு டேட்டா இந்த இடத்துல வந்துடுச்சு. அதில் எவ்வளோ காலம்ஸ் இருக்குது, எவ்வளோ காலம் வந்து கால்குலேட்டட் ஃபீல்டாக இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, ரைட்? இதே மாதிரி நான் அடுத்த டேட்டாவையும் ஆட் பண்ணுறேன். அதுவும் சிஎஸ்வி ஃபைல் தான். ஸோ சிஎஸ்வி டூஸ் 2 பண்ணி பார்க்கலாம். 2 பண்ணாலே போதும், உங்களுக்கு புரிஞ்சிடும். டேரெக்டாகவே நான் லோடு பண்ணிடுறேன். ட்ரான்ஸ்ஃபார்ம் பெருசாக நான் ஒர்க் பண்ணலை, டேரெக்டாகவே லோட் பண்ணியாச்சு. 2 டேட்டாவும் இந்த இடத்துக்கு நமக்கு வந்துடுச்சு. ஓகே, இப்போது இந்த டேட்டாவை கிளிக் பண்ணி அதை நீங்கள் பார்க்கலாம். ஆஸ் வெல் அஸ் இங்கே கிளிக் பண்ணி பார்த்தாலும் நீங்கள் செலக்ட் பண்ண டேட்டா இந்த இடத்துல லோட் ஆகும், கண்ணில் தெரியும். டேட்டாவில் உள்ள ஒரு காலமையும் மாற்றணும்னா இந்த இடத்துல செலக்ட் பண்ணி நீங்கள் எல்லாத்தையும் பண்ணலாம். இதை பண்ணுறதுக்கு முக்கியமான விஷயம் அந்த டேட்டான்றது ஒரு ஃபோல்டரில் தனியாக சேவ் பண்ணப்பட்டு இருக்குது. என்னதான் இந்த இடத்துல டேட்டா இருந்தாலும், எப்படி ஒரு பிவட் டேபிள் வந்து ஒரு டேட்டாவை எடுத்து டெம்பரவரி பேக்கப்பை வச்சுக்கிட்டு அதுலேருந்து ஒர்க் பண்ணுமோ, அதுலேருந்து டெவலப் ஆகுமோ, அந்த மாதிரி இந்த பவர் பிஐயும் அதே மாதிரி வேலையை தான் பண்ணோம். இந்த டேட்டாவை ஒரு லிங்க் மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சுக்கோம், பேக்அண்ட்லேயும் ஸ்டோர் பண்ணி இது உள்ளே போட்டுக்கோம். எப்பப்போல்லாம் நீங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணுறீங்களோ, அப்டேட் பண்ணுறீங்களோ, அப்போது இந்த டேட்டாவை அது எடுத்து அப்டேட் பண்ண ட்ரை பண்ணோம். இப்போ இந்த இடத்துல டேட்டா இருக்குது, ப்ராப்பராக இருக்குது. நான் ஒருவேளை இந்த 1ஐயும் 2ஐயும் லிங்க் பண்ணி நான் இங்கே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இல்லையா, கிளிக் பண்ணால் அது இங்கே லோட் ஆகுது, தெரியுது, பர்ஃபெக்டாக இருக்குது. பட் ஒருவேளை நீங்கள் இந்த 1உடைய நேமை மாற்றிடுறீங்க, தெரியாமல் மாற்றிடுறீங்க, அதே மாதிரி 2உடைய நேமையும் மாற்றிடுறீங்க. இந்த 2 தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஃபைல்ஸ், ரைட்? மாற்றிடுறோம் அப்படின்னா என்ன ஆகும், அந்த ஃபைலுக்கும் இந்த இடத்துல உள்ள லிங்க்குக்கும் ப்ராப்ளம் இருக்குன்றது நமக்கு தெரியும். கம்ப்யூட்டர் என்ன பண்ணும், ஒரு லிங்க் வச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த லிங்க்கில் வந்து செக் பண்ணும்பொழுது ப்ராப்ளம்ன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிடும். இப்போதைக்கு ஒர்க் ஆகிற மாதிரி தெரியுது இல்லை, கிளிக் பண்ணால் ஒர்க் ஆகுது, ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் கொரி கொடுத்தாலும் ஒர்க் ஆகுது. ஆனால் இந்த டேட்டா வந்து ஒரு லிங்க்கில் இல்லைன்றது எப்போ நீங்கள் புரிஞ்சிக்க முடியும்னா, எப்போ நீங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணுறீங்களோ, தட்ஸ் இட், கான், ரைட்? இந்த இடத்துல ஒரு காஷன் சிம்பிள் வந்துருச்சு, எரர் அடிக்குது. அதே மாதிரி இந்த டேட்டா லோட் ஆனது இருக்கும், ஒர்க் பண்ணலாம், விஷுவல்ஸை க்ரியேட் பண்ணலாம், சார்ட்டை போடலாம், டேஷ்போர்டை மாதிரி பண்ணி எல்லா இன்ட்ராக்ஷனும் பண்ணலாம். பட் டேட்டாவை நீங்கள் அப்டேட் பண்ண வேண்டியது நீட் கட்டாயமாக வரும்ல, அப்போது உங்களுக்கு தெரியும் இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு. அப்போ என்ன பாருங்களேன், டேட்டா சோர்ஸ் எரர் குட் நாட் ஃபைண்ட் தி ஃபைல்ன்றதை சொல்லிடுது. அதே மாதிரி இந்த ஃபைல் லொக்கேஷனில் இருந்துச்சுப்பான்றதையும் சொல்லுது. பட் நமக்கு தெரியாது அது இருக்கா இல்லையா, என்ன ஆச்சு, யாராவது டெலீட் பண்ணிட்டாங்களான்னு தெரியாதுன்னும் போது நம்ம என்ன பண்ணணும், கோ டு எரர் கொடு. இங்கே பாருங்களேன், இந்த இடத்துல 3-4 ஸ்டெப் இருக்குது. டேட்டாவை நீங்கள் லோடு பண்ணும் பொழுதே சோர்ஸ் செட்டிங் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, இது ஒரு ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் ஹெட்டராக ப்ரமோட் ஆனதுக்கு வந்து ஒரு ஸ்டெப்பு க்ரியேட் பண்ணப்பட்டு ஃபைனலாக டேட்டா சேஞ்ச் பண்ணது. இதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்துட்டோம் எப்படி பண்ணுறதுன்றத. இப்போது இந்த சோர்ஸில் தான் ப்ராப்ளம், சோர்ஸ் நேம் மாறிடுச்சு. பட் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு யோசிப்பீங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு ஸ்டெப்பில் இருக்கீங்க, கோ டு எரர் கொடுத்தீங்கன்னா இந்த ஸ்டெப்பை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கே பவர் பிஐ தடுமாறுது, இந்த எக்ஸிக்யூட் பண்ணவே முடியலை. அப்போ அதுக்கு முன்னாடி போகும் பொழுது அதில் உங்களுக்கு என்ன இருக்குது, ஒரு செட்டிங் ஐக்கான் இருக்குது, இதை கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணும்போது தெரிஞ்சிடும் இந்த ஃபைல் தான் நம்ம லிங்க் பண்ணியிருக்கோம், பட் அந்த ஃபைல் இல்லைன்றது தான் எங்கள் பிரச்சனை. ஸோ ப்ரௌஸ் பண்ணி
ஓகே இந்த ஃபைலுக்கு பதிலாக ஓகே நேம் மாற்றியாச்சு. ஸோ Q1 ஆன இந்த ஃபைலை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் பண்ணினீங்கன்னா டெஃபினெட்லி இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இல்லையா? ஆக்சுவலி பண்ணும்பொழுது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்த டவுட்டை நான் கிளாரிஃபை பண்ணும்பொழுது ஒரு வீடியோவாக எடுத்தாலும் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஒரு லிங்க்டு ஃபைலை கனெக்ட் பண்ண ஒரு ஃபைலை லிங்காக நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருக்க டேஷ்போர்டை க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு ஃபைலில் இந்த மாதிரி எரர் வரும்பொழுது டெஃபினெட்லி அந்த சோர்ஸ் ஃபைலை நீங்கள் கிளிக் பண்ணி லொக்கேஷனை மாற்றி ஒர்க் பண்ண வச்சுக்கலாம். இப்படி நீங்கள் ஒருவேளை எல்லா ஸ்டெப்பையும் டெலீட் பண்ணி திருப்பி கோ பேக் அப்படின்ற மாதிரி போய் க்ரியேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. டேரெக்டாகவே இங்கேருந்து மாற்ற முடியும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதே மாதிரி நான் அடுத்த டேபிளுக்கும் மாற்றி பார்க்குறேன். இந்த டேபிளை ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன், எரர் வருது. ஸோ கோ டு எரர் கொடுக்குறேன். இங்கே தான் டார்கெட் பண்ணுது, ஹைலைட் பண்ணுது. ஸோ அதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டெப்பில் தான் ப்ராப்ளம். அப்படி கிளிக் பண்ணி நம்ம இந்த ஸ்டாரை கிளிக் பண்ணும் பொழுது, தட் இஸ் கியரை கிளிக் பண்ணும் பொழுது அதே மாதிரி இந்த ஃபைல் இருக்குதுன்னு சொல்லுது. பட் இந்த ஃபைல் இப்போ இருக்கா? இல்லை நம்ம மாற்றிட்டோம். ஸோ அதனால் Q2 நான் மேனுவலாக செலக்ட் பண்ணி ஓகே பண்ணுறேன், லோடும் பண்ணுறேன். இப்போ இது ஒர்க் ஆகுது. உங்களுக்கு என்ன புரியணும் அப்படின்னா, இந்த மாதிரியான சோர்ஸ் ஃபைல் நாட் அவைலபிள் இது ஆக்சுவலி காமன் ப்ராப்ளம் தான் இல்லையா? எக்ஸலில் இருக்கிற பவர் கோரிலே நீங்கள் பண்ணாலும் ஈவன் பவர் பிஐயில் பண்ணாலும் இது சேமாக தான் இருக்கும். ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேம் தான்ன்றதுனால புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். கட்டாயமாக உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும். நிறைய பேருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். அடுத்த டுட்டோரியலில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். See you.